வணக்கம் மகர ராசி நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பலனை பார்க்குறோமே. நம்ம தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தை மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் என்னன்னா, சூரியன் உங்கள் ராசிக்கு எப்போ வர்றாரோ அதுதான் தை மாதம். சூரியனை வச்சு தான் மொத்த கிரகங்களும் இயங்குது. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குன்னா அதில் 8 கிரகமே சூரியனை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ராஜாவே சூரியன் தான் சொல்லப்போனால். அப்போ இந்த பிரபஞ்சமே இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எப்போ வராரோ அதுதான் தை மாதம். சரிங்களா? இந்த தைப்பூச பௌர்ணமி சொல்கிறாங்களே, இது என்ன கணக்கு கேட்டிங்கன்னா, அதே சந்திரன் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாகி உங்களுக்கு தைப்பூசம் வருதில்ல, பூசம் அன்றைக்கி பூச நட்சத்திரம் அவர் ட்ராவல் பண்ணுறது சனியுடைய நட்சத்திரத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகர ராசி சனியுடைய நட்சத்திரம், அது பூச நட்சத்திரம், அதுதான் தைப்பூசம். எப்போ அதில் என்ன இணையுது பார்த்தீங்களா? மற்ற எல்லா ராசியும் விட்டுருங்க, உங்கள் ராசியில் தான் சூரியன் உட்காந்துருக்காரு, சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்காரு பாருங்கள். இதுதான் இது பெரிய ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு எந்த லெவலில் யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னா, கிரகத்துடைய முதல் சஞ்சார நிலைகள் நம்ம பார்த்துடலாம். சஞ்சார நிலைகள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சூரியன் இருக்கார், வராரு உள்ள 1ஆந்தேதி வராரு. அதுதான் உங்களுக்கு மாதம் பிறக்குதே, தமிழ் மாதம் பிறக்குதே. நம்ம முன்னோர்கள் அப்படி தான் கணிச்சு வச்சுருக்காங்க. இந்த எப்போல்லாம் சூரியன் பயிற்சி ஆகுதோ அதெல்லாம் தை மாசி பங்குனி சித்திரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் பயிற்சி வச்சு தான் கணக்கிட வச்சுருக்காங்களே. ஸோ அந்த மாதிரியான அமைப்பில் உங்கள் ராசிக்குள்ளே எப்போ சூரியன் வர்றாரோ அதுதான் தை மாதம். அடுத்து 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனியும் சந்திரன் இருக்காங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் உங்கள் ராசிநாதர் கூட இருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 2.25 நாளைக்கு வரைக்கும் சந்திரன் வெளியில் போயிடுவார். அடுத்து 3ஆம் இடத்துல ராகு, மிக அற்புதமான ராகு, அருமையாக உட்காந்துருக்கார். சரிங்களா? மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யறதுக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து 5ஆம் இடத்துல அதிபதி பார்க்குறாரு, 5ஆம் வீடை. அடுத்து 12ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்காங்க. இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். கிரகத்துடைய பயிற்சி நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் என்னென்ன கிரகம் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு தை 4ஆம் தேதி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு, அதாவது விருச்சிக வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. இப்போ லாப வீட்டிலேருந்து 12ஆம் வீடான தனுசு வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அதாவது புதன் பகவான் பார்த்திங்கன்னா தை 18, அதாவது பிப்ரவரி 1 அன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி தை 23 செவ்வாய் கிரகம் உங்கள் ராசி 12ஆம் இடத்துல இருந்து வழி நடத்திட்டு கிரகம் தை 23 அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார், பிப்ரவரி 6. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நான் அது சொல்கிறேன். அடுத்து தை 28 இந்த மாதத்துல, அதாவது தை மாதமே லாஸ்ட்டு எண்டில் சுக்கிரன் உள்ளே வர்றாரு உங்கள் ராசிக்குள்ளே. 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வராரு. இப்போ 12ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. இதுதான். சரிங்களா? ஸோ உங்கள் ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும். ஏன்னா தன்னம்பிக்கை நாயகனே சூரியன் தான். பிரபஞ்சத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய நாயகனே சூரியன் தான். ஸோ அப்போ அந்த சூரியன் உள்ளே வரும்போது இருளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி மிகப்பெரிய பொலிவு பெறுது. இது வேறு விதமான பொலிவு. 8 தான் உங்கள் ராசிக்கு, 8 உங்கள் ராசிக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடியவர் சூரியன். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை நாயகனான சூரிய பகவான் உள்ளே வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 தான். ஆனால் 8ஆம் இடம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் உங்கள் ராசியில் வர்றது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அவருடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு யூஸ் இல்லை, ஆனால் அவருடைய காரகம் எங்கேனாலும் போட்ஸாக போகலாம், யார்ட்டாலும் நல்லா தைரியமாக பேசலாம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியமாக பேசும்போது தான் அதுக்கு வெளிப்படும் போது அது நம்ம உடம்புல இருக்க அத்தனை விஷயங்களும் கலந்து நம்ம வாய் வழியாக பேசும்போது அங்கே தன்னம்பிக்கை பிறக்கும். நம்ம கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக அமையும். ஸோ அது மூலிமா நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில் இருக்குது, மிகப்பெரிய யோகம். சூரியன் இல்லாமல் உங்கள் வீடு கிடையாது, எந்த வீடுமே கிடையாது. அதாவது சனி இல்லாமல் எந்த வீடும் கிடையாது, சூரியன் இல்லாமல். அப்போ எல்லா கிரகத்துடைய காரகத்துவம் தேவை. ஆனால் சூரியனுடைய காரகத்துவம் உங்களுக்கு தேவைப்படும், ஆனால் ஆதிபத்தியம் தான் தேவையில்லை. 8ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறனால அவர் தேவைப்பட மாட்டார். ஆனால் அவர் ராசிக்கு வர்றது இவ்வளோ நாளாக கொஞ்சம் இந்த ஒரு வருஷமாகவே அவர் சுற்றிட்டு இப்போ தான் வராரு உள்ள. இந்த 12 மாதம் இருக்க நம்பிக்கையோடு இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை நாயனுடைய அமைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதனும் உங்களுக்கு உள்ளே வருவார். இந்த மாதம் 18ஆம் தேதி வந்துடுவார். இப்போ புதன் வர்றது யோகம்.
தை 18 வரக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா 9 கூடியவர், பாக்கியாதிபதி அவர். அப்போ பாக்கியாதிபதி உள்ளே வர்றது பெரிய யோகம் அது, சரிங்களா? ஸோ அவரும் அப்போ உங்கள் ராசி பலமாக, உங்கள் ராசினா 2ஆம் இடத்துல பலமாக தான் இருக்கார். பாத சனியாக இருக்கார். பாத சனியாக இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ படுத்திட்டார், சரிங்களா? அதாவது இப்போ போன வருஷத்துல வந்து உங்களுக்கு இப்போ கஷ்டம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. போன ஜனவரியில் அவர் பேச்சாகி கும்ப வீட்டுக்கு வந்தார். இந்த கும்ப வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு ஓரளவு உங்கள் ப்ராப்ளம்லாம் ஓரளவு சால்வ் ஆகி கொஞ்சம் நிதானமாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகிட்டு வரீங்க. இதில் வந்து இந்த சூரியன் உள்ளே வந்து உட்காந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகிடும், ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நமக்கு கூடும். அப்போ அது வந்து நமக்கு வரும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ இவனால் 12ஆம் இடத்துல இருந்தார் சூரியன், 12ஆம் இடத்துல இருந்தார் செவ்வாய், இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நைட்டில் தூக்கம் வராமல் இருந்தால் கூட இனிமேல் பட்டு நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவானாலையும் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை, நல்ல மேன்மையான அமைப்பு தான், சரிங்களா? ஸோ 3ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ராகு, மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது. ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போ வந்து உபசய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுபர் இருந்தால் மிகப்பெரிய யோகம். அது சுபருடைய வீடு. அந்த சுபர் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல இருக்குது, ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உயர்கல்விக்கெலாம் சப்போர்ட் பண்ணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடலில் மனசில் வந்து நல்ல தெம்பு கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய இடம்னா அந்த 4ஆம் இடம் தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ இந்த 4ஆம் இடம் நல்லா வலுத்து குரு பார்வையில் குரு கூட இருக்கிறதுனால அதுவும் நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்குது, ஒரு நல்ல ஒரு அமைப்பு, மேன்மையான அமைப்பு. அதாவது மகர ராசிக்கு சடனாக எஞ்சி ஓடக்கூடிய அமைப்பு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ சூரியன் உள்ளே வர்றது உங்களுக்கு யோகமான அமைப்பு தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி ப்ளஸ் 4 கூடியவர். அவர் வந்து 23ஆந்தேதி உள்ளே வராரு, தை 23. ஸோ 4 சுகஸ்தானாதிபதி உச்சமாகி அந்த சுகஸ்தானத்தை பார்ப்பார். சுகஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு இருக்கார். லாபாதிபதி உங்களுக்கு உச்சமாகிறார் ராசிலே வந்து. ஸோ இதெல்லாம் யோகம் தான் வரும், பின்னாடி யோகத்தில் வரும், சரிங்களா? ஸோ 4ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு பகவானால். அடுத்து 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடத்து அதிபதி மாத ஆரம்பத்தில் அங்கே இருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. சுக்கிரன் மறையிறது யோகம் தான், உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம். அவர் 12ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்க அதாவது 4ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. நிம்மதியான தூக்கம் இருக்கும், நல்ல பஞ்சிமத்தில் தூங்கக்கூடிய அமைப்புகள் வரும். யாரோ வருவாங்க எங்கேயோ வெளியில் கூட்டு போய் உங்களுக்கு, ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காங்களே, ஒரு சுகபோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுக்கு. அடுத்த 6ஆம் இட அதிபதி உங்கள் மாதம் ஆரம்பத்தில் புதன் பகவான் தான், உங்கள் நண்பர் தான் அவர் தான் 9 கூடியவர். அவர் மாதம் ஆரம்பத்தில் அங்கே அதாவது 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்தாலும் 18ஆம் தேதி வரைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு வருது யோகம். 6ஆம் இட அதிபதியால் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுபலனே கிடையாது. ஏன்னா உங்கள் நண்பர் வந்து நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார். இந்த மகர ராசிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை எதிரி யாருன்னா சூரியன் தான், 8ஆம் இடத்து அதிபதி தான், 6ஆம் இடத்து அதிபதி கிடையாது, சரிங்களா? அதனால் அவர் வந்து நண்பராக இருக்கிறனால ஓரளவு ஒரு 20% தான் பாதிப்பு இருக்கும். அது மேட்டாக லைட்டாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். மதிக்கு 80% உங்களுக்கு நன்மைகள் செய்வார். அடுத்து 7ஆம் இட அதிபதி மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதர் கூட இருந்துட்டு ட்ராவல் ஆகிறாரு. அவரால் எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா வளர்பிறை சந்திரனாக தான் போகிறாரு. அது தைப்பூச அன்னைக்கு 7ஆம் வீடு பயங்கரமான பவராக இருக்கும். ஜனவரி 25 பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பவராக இருக்கும், சரிங்களா? ஸோ இது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொண்டு காட்டும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 7ஆம் இட அதிபதியால் உங்களுக்கு மாதம் ஆரம்பத்துலேருந்தே தை மாதம் பிறந்தேருந்தே உங்களுக்கு வளர்பிறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து 8ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படியே வந்துடும். ஸோ தேய்பிறை சந்திரனாக வராங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருந்து கெடுக்குது, உங்கள் குருவுடைய பார்வை இருந்து கொடுக்குது, சரிங்களா? ஸோ அந்த 8ஆம் இடம் சுபத்துவமாகி தான் இருக்குது. பாவத்துவமாக இருக்கா சுபத்துவமாக இருக்கான்னா சுபத்துவம் தான். ஏன்னா குரு பார்வைக்கு மற்ற எந்த பார்வையும் ஈடுகட்ட முடியாது. ஸோ அந்த லெவலில் குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு 8ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது. 8ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே உட்காந்துருக்காரு. எந்த வகையிலையும் அதாவது அவர் பாதிப்பு கொடுத்தாலும் 8ஆம் வீடுடைய ஆதிபத்தியத்தை தான் கொடுக்க முடியும் தவிர காரகம் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்குமே, சரிங்களா? நீங்களே எங்கேயாச்சும் வாயை விட்டுட்டு தானாக மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கோவப்படாதீங்க. சடனாக ஷார்ட் டைமில் கோவம் வரும். இந்த 8ஆம் வீட்டு அதிபதியால் உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது சடனாக கோவம் வரும். ஏன் கோவப்படுறீங்கன்னே தெரியாது. ஏன்னா சூரியன்னா அப்படி தான் ஷார்ட் டெம்பர் மைண்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதேமாரி உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வரும், நோய்கள் வரும். ஏதாவது உஷ்ணம், அதாவது உடம்பு சூடாக வருது, தலையில் அதாவது
ஏதோ ஒரு விதமான எரிச்சலான மனநிலைமை எப்போவுமே கொடுக்கும். மூளை வந்து உங்களுக்கு வந்து தலை தான் குறிக்கக்கூடிய சூரியன் உங்களை நல்ல சிந்தனைகள் சிந்திக்க விடாமல் உங்களுக்கு எரிச்சல் மனநிலை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சுவருடைய பார்வை எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் அவர் தனித்து இருக்கார்ல, அதனால் அந்த மாதிரி இருக்கா. 12ஆம் தேதி வரைக்கும் தான். 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் உள்ளே வந்துடுவார். வந்துட்டார்னா அவருடைய தன்மையை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதியில் அப்போ வந்து அவர் சூரியனால் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. மற்றபடி எல்லா வகையிலையும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை நாயகன் உள்ளே வரும்போது தன்னம்பிக்கை கிடைச்சிரும் உங்களுக்கு. அது கிடைச்சாலே ஓரளவு எல்லோரையும் சமாளிக்கலாம்ல. அதே நேரத்தில் கோவம் வரும், அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது ஷார்ட் டெம்பர் கோவம். இந்த செவ்வாய் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிதானமாக, அதாவது கோவம் நிதானமாக வரும். நல்லா அது ஸ்டாண்டர்டாக நிற்கும். கோவம் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து அந்த மாதிரி. சூரியன் வந்து சடனாக கோவப்படுவார், சடனாக காலில் வந்துடுவார். அந்த மாதிரியான அமைப்பு, சரிங்களா. தெரியாமல் பண்ணிட்டப்பா, மன்னிச்சிருப்பா, சாரிப்பா, நான் ஏதோ சிந்தனையில் இங்கே வந்து ஒன்று கத்திட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியாதிபதி மாதம் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்கிரன் கூட இணைஞ்சிருப்பார், செவ்வாய் கூட இணைஞ்சிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டால் பாக்கியம் நல்லா பலமாகுது, உங்கள் ராசியும் பலமாகுது, யோகம் தான் அது. பாக்கியத்திற்கு கேது போகனால பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கேதுக்கு பிடிச்ச இடம் தான் கன்னி வீடுங்குது. அவர் அதனால் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டே அது புதனுடைய அமைப்பில் இருக்கிறனால எந்த வகையிலையும் பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு. அவர் புதன் பகவான் இருந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் அவர் கேது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். முடிஞ்சால் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க, சரிங்களா. விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், சரிங்களா. அங்கே ஏதாவது வரதை வந்து வரக்கூடிய விஷயத்த கொஞ்சம் எடுத்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு நன்மைகள் நடக்குது, உங்களுக்கு ஜாலியாக சுற்றுறீங்கன்னா நான் எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது கேது 9ஆம் இடத்துக்கு வந்தாலே குலதெய்வ வழிபாடு, சொந்த ஊரில் அதாவது கோயில் திருப்பணிகள் செய்கிறது, கொஞ்சம் ஞானம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு திரிகோணத்துக்கு வர்றாருல, கொஞ்சம் ஆன்மீக பற்று அதிகப்படியான வரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது, சரிங்களா. அது வந்து 9ஆம் இடத்துல இருக்குது, கேதுவால் வரக்கூடியது மட்டும்தான், சரிங்களா. அதுக்கு மற்ற கிரகங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ சனி வந்து அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை, கேதுக்கு 6ல் மறைஞ்சிட்டார் உங்கள் ராசினால. ஸோ அதனால் சனி சப்போர்ட் கிடைச்சின்னா ஒரு நல்ல ஆழமான ஆன்மீகம் கிடைக்கும். இப்போ மேலோட்டமாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. சரி, அடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துலையும் சுக்கிர பகவான் அவர் மாதம் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து 12ஆம் இடத்துல போய் இருந்தால் கூட, மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, அதனால யோகமாக இருக்கும். இந்த 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, அது ஒரு மிகப்பெரிய யோகம். அதேமாதிரி 10ஆம் அதிபதியை சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு 4ஆம் தேதிக்கு அப்புறம். இதனால் தொழில் வளர்ச்சி அடையும். இந்த மாதத்தில் நல்ல தொழில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்ல பெண்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், நல்ல ஒரு நண்பருடைய அமைப்பு கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா சுக்கிரனும் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக போகிறாரு 7ஆம் வீட்டு அதிபதி. இங்கே 10ஆம் வீடும் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் நல்லா பலமாக இருக்கார், சரிங்களா. சுக்கிரன் தான் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு 5 கூடிய பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பார்வையில் இருக்குது, உங்களுக்கு யோகமாக அமையும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அது மூலிமா வளர்ச்சியை கொடுக்கும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா செவ்வாய் நல்லா வலுத்திருக்காரு உங்களுக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி, சுகஸ்தானாதிபதி, லாபாதிபதி அவர். ஸோ நல்லா வலுத்திருக்கனால குரு பார்வையில் இருக்கனால அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் வீட்டு அதிபதி தான் இப்போ சொன்னனே. இப்போ என்னென்னா இப்போ 11ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதி ரெண்டும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க 12ஆம் இடத்துல. ஸோ அதுவும் வந்து தர்மகர்மாதிபதியான யோகம். ஏன்னா 9, 10, 11 இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து 12ஆம் இடத்துல உட்காருது. இதெல்லாம் யோகம் தான் உங்களுக்கு, எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. 12ஆம் இடம் மறைஞ்சாலும் பரவாயில்ல, சுக்கிரன் ஒருத்தர் உள்ளே வந்துட்டார். 12ஆம் வீடு அதிபதி பரிவர்த்தனை மூலிமா ஆட்சியான கணக்காகும்போது எல்லாமே ஓப்பன், எல்லா கிரகமும் ஓப்பனாக இருக்க மாதிரி தான் கணக்கு, சரிங்களா. ஸோ அதனால் வந்து 11ஆம் இடமும் நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ம் நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அந்த வீடுக்கு 12ஆம் வீடுக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசி அந்த 12ஆம் வீடை பார்க்குறாரு, அது யோகம். அப்போ அதிகப்படியான சுபத்துவம் அடையுது இந்த 12ஆம் வீடு இந்த மாதத்தில், சரிங்களா. மகர ராசிக்கு மிகப்பெரிய மேன்மை தாங்க இந்த மாதம். ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது இந்த 8ஆம் வீட்டு அதிபதி ராசியில் வந்து உட்காந்துருக்கு மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் சூரியனுடைய அமைப்பில் தான் இருக்குது. சூரியன் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்க. சண்டே ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டைமில் இந்த கோதுமை ரொட்டியை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சண்டே டைம் மட்டும் ஒரு வெல்லம் வச்சு கொஞ்சம் பசுமாட்டுக்கோ இல்லைன்னா அந்த தீவனமாக கோழிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் தீவனமாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து அதோடைய தாக்கம் வந்து குறையும்,
ஏன்னா அந்த ரொட்டி தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ணுறதுக்கு நம்ம 4 ரொட்டி சுட்டு நம்ம கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி மிருகங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். 2வது காளை மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். காளை மாட்டுக்கு கொஞ்சம் வெல்லத்தை வச்சு அந்த ரொட்டியை நீங்கள் ரெடி பண்ணி அந்த ரொட்டிக்குள்ளே வெல்லத்தை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாம் அது ஏன் காளை மாடுன்னா சூரியனுடைய அமைப்பே காளை தான். சரிங்களா? ஆனால் காளை மாடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு 8ஆம் வீட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. முடிஞ்சு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். மகர ராசிக்கு நாள்பட உங்கள் இருள் தன்மையை விலகி நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருப்பீங்களே. இப்போ நல்ல காலம் பிறந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். அடுத்து வரக்கூடிய இந்த சுக்கிரன் உள்ளே வந்துடுவார். இந்த மாதம் லாஸ்ட் எண்டில் 28ஆந்தேதி சுக்கிரன் உள்ளே வர்றது மிகப்பெரிய யோகமாயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழும். ஸோ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு இந்த குரு பார்வை உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை அதுக்கப்புறம் தான் போகுமே. அப்போ சனி பயிற்சி ஆச்சுன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதர் 3ஆம் இடத்துல போய் குருவுடைய வீட்டில் உட்காரும்போது அப்பவும் உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும். இது ஏன் இப்போ உங்களுக்கு தான் நம்பிக்கை வர்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை பொலிவு பெற்றுட்டு வருதுன்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நாட்கள் ஓட 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 உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் வரக்கூடிய காலம் உங்களுடைய காலமாக அமையுது. அது மூலிமா நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஜாதக பலனே போடுறதுமே ஜாதக பலனே பார்க்குறீங்களே நீங்களா. இந்த 10-15 நிமிஷம் நீங்கள் டைம் ஒதுக்கி எனக்கு பார்க்குறீங்கன்னா அதில் நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை எப்படி வெளிச்சத்துக்கு வருது அதை நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு அதோடைய தன்மைகள் புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பார்க்குறதுனால ஒவ்வொரு செகண்ட் கூட உங்களை வந்து நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் வந்து ஜாதக பலனே சொல்கிறேனே. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைமில் நல்ல காலங்கள் வரும்போது நல்லா ஸ்பீடாக ஓடிட்டு ஒரு மாதிரியான கொஞ்சம் டவுனாக உள்ள காலங்கள் வரும்போது கொஞ்சம் நெகட்டிவாக கொஞ்சம் டவுன் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். இந்த வாழ்க்கை முழுக்க சிறப்பாகவே இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய காத்துட்ருக்கு. எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கங்க.